கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதம் 1ஆம் தேதி காலைகளிலே இவரை துதித்து ஆராதிக்க கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த 4 மாதங்கள் நம்மோடு இருந்தார். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இருக்கிற இடங்களிலே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். அதனால் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். தெய்வ பிரசன்னம் நம்மை மூட வேண்டும். அவனுடைய வார்த்தை நமக்கு வெளிப்பட வேண்டும். தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். பரிசுத்த ஆவியின் உதவி, பரிசுத்த ஆவியின் நடத்துதல் உண்டாக வேண்டும். இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். பங்கெடுக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமும் பிரயோஜனமும் நன்மையுமா இருக்க வேண்டும். இருக்கிற இடங்களிலே தலைவணங்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த மே மாதம் 1ஆம் தேதி காலை வேளையிலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உமக்கு ஊழியம் செய்ய, உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்முடைய சமூகத்தை அனுபவிக்க, உம்மோடு உறவாட, உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்க தந்த பெரிய பாக்கியத்துக்காய் துதிக்கிறோம். இந்த நாள் ஸ்தோத்திர ஆராதனையை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஆராதனை, இயேசுவுக்கு ஆராதனை. ஆராதனையில் தேவன் மகிமைப்பட வேண்டும், உலாவ வேண்டும். பங்கெடுக்கிற மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கட்டுகள் உடைய வேண்டும், வியாதிகள் சுகமாக வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும். தேவ ஜனங்கள் தேவனோடு நெருக்கமாய் வருவதற்கு இந்த ஆராதனை உதவியாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் உதவி எங்களுக்கு தாரும். பரிசுத்த ஆவியின் நடத்துதல் எங்களுக்கு தாரும். உம்மையே பார்க்கிறோம், வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை. உம்மையே பார்க்கிறோம், உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே, இந்த மாதம் மே மாதம் 1ஆம் நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து மனதார கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாடுவோம். கடந்த 4 மாதங்கள் ஆண்டவர் நம்மோடு இருந்தார், நம்மை நடத்தினார், போஷித்தார், பாதுகாத்தார், பராமரித்தார். எனவே நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். நன்றியோடு நான் துதிப்பேன்.
முழங்கால்கள் யாவும் முடங்குமே. உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால் முற்றும் முடிய என்னையும் காப்பவரே, உமக்கென்றுமே துதியே. ஆமென். முற்றும் முடிய என்னையும் காப்பவரே, உமக்கென்றுமே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். கலங்காதே தீகையாதே என்றவரே, என்னை காத்து நடத்திடுவே. கலங்காதே தீகையாதே என்றவரே, என்னை காத்து நடத்திடுவே. கண்மணி போல என்னையும் காப்பவரே, கரை சேர்ந்திட வந்திடுவே. கண்மணி போல என்னையும் காப்பவரே, கரை சேர்ந்திட வந்திடுவே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். கிறிஸ்துவ ஆராதனைக்கு 126வது பாடல். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். விசுவாசத்தோடு பாடுவோம். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு ஒரு புது வழி திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. தூதர்கள் சேர இறங்கும் ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். தூதர்கள் சேர ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாகவே சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். ஆமென் அல்லேலூயா. ஆமென். ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. சூழ்நிலை எனக்காய் மாறும். நான் ஜெபித்தது வந்து சேரும். சூழ்நிலை எனக்காய் மாறும். நான் ஜெபித்த
சத்துரு கோட்டை வீழும், நான் சந்தித்த தோல்வி மறையாமே. சத்துரு கோட்டை வீழும், நான் சந்தித்த தோல்வி மறையும். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மூடிய கதவு திறக்கும், நிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும், நிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் என்னில் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளி என்னில் உதிக்கும். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். God is everywhere all the time. தேவன் அங்கே இருக்கிறார், இங்கே எங்களோடு இருக்கிறார். நீங்கள் இருக்கிற வீடுகளிலே, நீங்கள் உட்கார்ந்திருக்கிற இடங்களிலே ஆண்டவர் அங்கே இருக்கிறார். எங்களோடு மாத்திரமல்ல, உங்களோடும் இருக்கிறார். பயபக்தியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கடந்த நாட்கள் மாதங்கள் எல்லாம் கூட இருந்தார். அவருடைய பெரிய கிருபை, அவருடைய சுத்த கிருபை, அவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரியது. நம்மோடு இருந்தார், நம்மை பாதுகாத்தார், ஜெபங்களை கேட்டார், தேவைகளை சந்தித்தார், பராமரிப்பு கொடுத்தார், போஷித்தார், உடுத்து வைத்தார், எவ்வளோ நன்மைகள் செய்தார். எண்ண முடியாத நன்மைகள். ஆண்டவருக்கு நேர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த மாதமெல்லாம் எங்களோடு இருந்தீர். கடந்த மாதம் மாத்திரம் அல்ல ராஜா, கடந்த ஆண்டுகள் எல்லாம் எங்களோடு இருந்தீர் ராஜா. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எங்களோடு இருந்தீர் ராஜா. சோதரப்பா, நன்றி. எத்தனையோ பள்ளங்கள் மேடுகளை தாண்ட வைத்தீர் ராஜா. ஹல்லேலூயா. மான்களைப் போல துள்ளி குதிக்க ஓட வைத்தீர் ராஜா. சோதரம் 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 சோதரம். இரவும் பகல் எங்களை வழிநடத்தினீர் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை போஷித்தீர் ஆண்டவரே, ரட்சிப்பு கொடுத்தீர் ராஜா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு அப்பா, எங்களை தெரிந்து கொண்டீரப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களை அபிஷேகத்தீர் ராஜா. உமக்கு ஆராதனை செய்ய, உமக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். பி கிரேட்ஃபுல் டு காட். நன்றியுள்ள இதயத்தோடு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நீதி நிமித்தம் அல்ல, எங்கள் பக்தி நிமித்தம் அல்ல ராஜா, எங்கள் பரிசுத்தத்தை நிமித்தம் அல்லப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தினீர், ஜெபங்களை கேட்டீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை முறை ஆண்டவரே அற்புதமாய் எங்களை நடத்தினீர் ராஜா. miraculous provisions. Hallelujah. miraculous provisions. Hallelujah. miraculous guidances. அற்புதமான நடத்துதல்கள். Hallelujah. சோதரம் 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 சோதரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. Hallelujah. 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 நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. We thank you. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோதரம் சோதரம். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம்
மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மாறாத நேசம் மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசத்தை தேடி வந்தீர். யாரனைத்து தங்கள் கொடுத்து புயலாய் மாறிவிட்டீர். யாரனைத்து தங்கள் கொடுத்து புயலாய் மாறிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் எழுப்ப நின்று கொஞ்ச நேரம் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும், இந்த வருகிற மாதம் மாத்திரம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணும்போது கிருபை பெருகுகிறது, சோத்திரம் பண்ணும்போது மகிமை இறங்குகிறது, சோத்திரம் பண்ணும்போது அக்கினி இறங்குகிறது, சோத்திரம் பண்ணும்போது எதிராளிகள் அவர்கள் விழுந்து ஓடி போவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணும்போது கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணும்போது தேவ நாமம் மகிமைப்படும். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். சொந்து போகாமல் துதியுங்கள், உற்சாகமாய் துதியுங்கள், உற்சாகமாய் துதியுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி துதித்து ஆராதிப்போம், கர்த்தரை பாடி துதித்து ஆராதிப்போம், கர்த்தரை பாடி துதித்து ஆராதிப்போம், கர்த்தரை பாடி துதித்து ஆராதிப்போம். இயேசுவை பாடி துதித்து ஆராதிப்போம், இயேசுவை பாடி துதித்து ஆராதிப்போம், இயேசுவை பாடி துதித்து ஆராதிப்போம், இயேசுவை பாடி துதித்து ஆராதிப்போம். ஆவியை பாடி துதித்து ஆராதிப்போம், ஆவியை பாடி துதித்து ஆராதிப்போம்,
பாடி துதித்து ஆராதிப்போம். பாடி துதித்து ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், ஆராதிப்போம். இயேசு நல்லவர், ஆராதிப்போம். இயேசு நல்லவர், ஆராதிப்போம். இயேசு நல்லவர், ஆராதிப்போம். இயேசு நல்லவர், ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம். முழு மனதோடு ஆராதிப்போம். முழு மனதோடு ஆராதிப்போம். முழு மனதோடு ஆராதிப்போம். முழு மனதோடு ஆராதிப்போம். ஒரு மனதோடு ஆராதிப்போம். ஒரு மனதோடு ஆராதிப்போம். ஒரு மனதோடு ஆராதிப்போம். மனதோடு ஆராதிப்போம். கரங்களை தட்டி ஆராதிப்போம். கரங்களை தட்டி ஆராதிப்போம். கரங்களை தட்டி ஆராதிப்போம். கரங்களை தட்டி ஆராதிப்போம். கைகளை அசைத்து ஆராதிப்போம். கைகளை அசைத்து ஆராதிப்போம். கைகளை அசைத்து ஆராதிப்போம். கைகளை அசைத்து ஆராதிப்போம். கரங்களை தட்டி ஆராதிப்போம். கரங்களை தட்டி ஆராதிப்போம். கரங்களை கூப்பி ஆராதிப்போம். கரங்களை கூப்பி ஆராதிப்போம். அல்லேலூயா, 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 ஆராதனை. அல்லேலூயா, 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 Ribala marala shabara la dara la marala dira shabara la. Hallelujah, hallelujah. சகத்தோடு கர்த்தரை துதிக்கலாம். Hallelujah, hallelujah. Glory, glory. அப்பா உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீரே. பரலோகத்தின் தேவனை துதிக்க எங்களை தேர்ந்தெடுத்தீரே. சோதரம், 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 சோதரம். மகிழ்ச்சியோடு உம்மை துதிப்போம் ராஜா. எங்கள் ராஜாவை நாங்கள் ஆராதிப்போம். யெகோவா ஈரே உம்மை ஆராதிப்போம். எல் ஷடாய் உம்மை ஆராதிப்போம். எல் ரோயி எங்களை காண்பவரே உம்மை ஆராதிப்போம். எங்கள் சூழ்நிலைகள் உமக்கு தெரியும் ராஜா. எங்கள் தேவைகள் உமக்கு தெரியும் ராஜா. எங்கள் குழப்பங்கள் உமக்கு தெரியும் ராஜா. அல்லேலூயா. எங்கள் பாடுகள் உமக்கு தெரியும் ராஜா. சோதரம், 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 சோதரம். தடுமாற்றங்கள் ஆண்டவரே உமக்கு தெரியும் ராஜா. எங்கள் அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். சோதரம், சோதரம், சோதரம். அல்லேலூயா. நீர் சர்வ வல்லவர், நீர் சர்வ வல்லவர். அல்மைட்டி காட் உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே முடிக்க முடியாத பிரச்சனைகளா இருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நிமிஷத்திலே முடிய ராஜா. ஒரு நொடியிலே நடக்க ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா மனிதரால் கூடாதவைகள் தேவனால கூடும். சோதரம், சோதரம். நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. All things are possible with God. Hallelujah, hallelujah, hallelujah. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா.
உம்மை பாடவும் துதிக்கவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீரே. உமக்கு ஊழியம் செய்ய எங்களை தெரிந்தெடுத்தீரே. உம்மை பாட ஆராதிக்க புகழ எங்களை தெரிந்தெடுத்தீரே. சோதரம் 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 சோதரம். கொடான கொடி தூதர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை வாய்ப்பு கொடுத்தீரே. சோதரம் சோதரம். ஹல்லேலூயா. கோடா கொடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, கோடா கொடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, பாடி உம்மை துதிக்க ஆடியேனும் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியரை ரட்சித்த பரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. வானத்தின் ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி, வானத்தின் ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி, ஞானத்திலே துதிக்க ஆடி எனும் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியரை ரட்சித்த பரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. கோடா கொடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, கோடா கொடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி, பாடி உம்மை துதிக்க ஆடியேனும் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியரை ரட்சித்த பரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. ஆயிரம் நாவிருந்தால் அன்பரை பாடிய தோத்தரிப்பே, ஆயிரம் நாவிருந்தால் அன்பரை பாடிய தோத்தரிப்பே. ஆவியில் நான் மகிழ்ந்து இந்த நண்பரிடம் சொல்லுவேன். ஸ்தோத்திரப்பா இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியரை ரட்சித்த பரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கண்ணீர் கீதம் பாடி இயேசு மன்னவனையே போற்றி, கண்ணீர் கீதம் பாடி இயேசு மன்னவனையே போற்றி, நீ உம்மை துதிக்க ஆடியேனும் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. வானத்தின் ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி, வானத்தின் ஜோதி எல்லாம் தேவ மைந்தனையே போற்றி, ஞானத்திலே துதிக்க
ஸ்தோத்திரமே. ஆயிரம் நாவிருந்தால் அன்பரை பாடிய தோத்தரிப்பேன். ஆயிரம் நாவிருந்தால் அன்பரை பாடிய தோத்தரிப்பேன். ஆவியில் நான் மகிழ்ந்து எந்த நன்னலிடம் சொல்லுவேன். தோத்திரமே இயேசப்பா, இயேசு சுவாமிக்கு தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு தோத்திரமே. தோத்திரம் தோத்திரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே. கண்ணீர் கீதம் பாடி இயேசு மன்னவரையே போற்றி. கண்ணீர் கீதம் பாடி இயேசு மன்னவரையே போற்றி. முன்னி உம்மை துதிக்க அடியாரும் உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷியனை ரட்சித்த பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரமே. வானத்தின் தூதர்கள் ஆண்டவரை ஓயாமல் ஆராதிக்கிறார்கள். நம்ம கொஞ்ச நேரம்தான் அவர்களோடு சேர்ந்து பாட ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். ஆனாலும் எப்போதும் இடைவிடாமல் துதிக்கிற பழக்கத்தை கல்டிவேட் பண்ணிக்கொள்ளுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உள்ளத்திலே ஆண்டவரை ஆராதியுங்கள். இப்பொழுது மாத்திரமல்ல, இன்றைக்கு மாத்திரமல்ல, all the time, always, in all situations, in all places, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்கள். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். துதிக்கும் போது மகிமை இறங்கும். துதிக்கும் போது சத்துரு ஓடிப்போவான். துதிக்கும் போது கதவுகள் திறக்கும், கட்டுகள் உடையும். ரகசியத்தை மறந்து விடாதிருங்கள். எப்போதும் துதியுங்கள். இன்றைக்கு காலையிலே மாத்திரம் அல்ல, கொஞ்ச நேரம் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். ஆராதனை முடிந்து செய்தி கேட்டு வீட்டுக்கு போய் தொடர்ந்து துதியுங்கள், தொடர்ந்து துதியுங்கள். கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் துதியுங்கள், எந்த இடத்திலும் துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓயாமல் பாடிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க, இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்க தேவ கிருபைக்காக சகோதரன் ஜெயராஜ் அவர்கள் சுருக்கமாக ஜெபம் பண்ணுவார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பான பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த மகிமையின் ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனையோடு கூட இந்த மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க வைத்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு கொடா ஓடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த மாதமெல்லாம் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். இந்த வருடம் தொடங்கி கடந்த 4 மாதங்களாக நீர் எங்களுக்கு அருளின சொல்லி முடியாத ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. புதிய ஒரு மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மே மாத துவக்கத்திலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை நீர்
மகிமைப்படுத்த இருக்கிறீன்னு நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் அந்த வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதற்கும் எங்களுக்கு பலன் கொடுக்கும்படியாக உம்முடைய உன்னதத்தின் பலனால் எங்களை ஒரு விசை நிரப்பும்படியாக இந்த வேளையில் வந்து கூடியிருக்கிற தகப்பனே, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. பேசுகிற ஊழியரை மறுத்து கட்டளங்களோடு வெளிப்படுவீராக. பேசும் தெய்வமே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது உங்களுக்கு யாவருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மே மாதத்தின் முதல் ஞாயிறு. வழக்கப்படி கர்த்தருடைய பந்தி இருக்கும். அதனை முன்னிட்டு 2 ஆராதனையாக நடைபெறும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7 மணிக்கு முதல் ஆராதனை, 9:30 மணிக்கு 2வது ஆராதனை. இப்படி நாங்கள் 7 மணி என்று சொன்னாலும் சற்று முன்கூட்டி ஆரம்பிக்கலாம் என்று யோசித்திருக்கிறோம். எனவே தயவு செய்து மக்கள் கொஞ்சம் சீக்கிரமாய் வாருங்கள். நேரத்துக்கு ஆரம்பித்து கோடைக்கால வெயில் நிமித்தம் நாம் சீக்கிரமாக முடிக்க வேண்டும். 2 ஆராதனை. அதுபோலவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை போதகர் டேனியல் குமார் அறிவித்தது போல VBS நடந்து கொண்டிருக்கிறது. அந்தந்த பகுதியில் உள்ள மக்கள், உங்கள் பிள்ளைகளை, அது ரொம்ப நல்ல உதாரணம். பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. காலையில் கிளம்பி 8:30 கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வராங்க. அதுபோல் சாயங்காலம் போய் கூட்டிகிட்டு வராங்க. ஒரு 4-5 நாட்கள், ஒரு வாரம் இந்த VBSக்கு பேரண்ட்ஸு நீங்களே கூட பிள்ளைகளை பத்திரமா கொண்டு வந்து VBSல விட்டுட்டு ஒரு மறுபடியும் முடிகிறப்போ போய் வந்து கூட்டிகிட்டு போகலாம். பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு. கோடை வெயிலாக இருக்குது. பெற்றார்களும் கூட எங்களோடு ஒத்துழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எந்த சிறு பிள்ளையும் பங்கெடுக்காமல் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். எங்கெல்லாம் பிள்ளைகள், சபையில் பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவள் எல்லாரும் தயவு செய்து அனுப்பி பங்கெடுங்கள். கடந்த வாரத்திலே பாஸ்டர் அறிவித்தது போல இந்த VBSக்கு உதவி செய்கிறவர்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள். நேரடியாக என்கிட்டையும் கொடுக்கலாம், பாஸ்டர் குமார்ட்டையும் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கோடை காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கவனமாக இருங்கள். அதிகமாக வெயிலில் வெளியே போகாமல் ஜெபத்தில் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேர்சல் தவறாமல் நடக்கட்டும். இந்த 10ஆம் தேதி வரை இங்கு நடக்கிற பைபிள் காலையில் நடக்கிற மாலை 7 மணி எழுப்புதல் ஜெபம் நடைபெறாது, VBS நிமித்தமாக. பிறகு 12ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து நடைபெறும். இப்போதும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். பாஸ்டர் டேனியல் குமார் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார்கள். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது மாதத்தில் முதல் தேதியிலே தேவ சன்னிதானத்திலே வந்து ஆண்டவரை ஆராதித்து இந்த மாதத்தை தொடங்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்ததற்காக ஒரு முறை கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதுமே 1ஆம் தேதி ஆராதனையாக இருந்தாலும் வருஷத்தில் வருஷ ஆராதனை, புது வருட ஆராதனையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட 1ஆம் தேதி ஆராதனை, புது வருட ஆராதனையில் விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்தி கொடுக்க போகிறாரோ, இந்த மாதத்தில் எப்படி நடத்த போகிறாரோ, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறாரோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மாத்திரம் இந்த முதல் தேதி ஸ்தோத்திர கூட்டத்திலும் அப்புறம் புது வருட ஆராதனையிலும் இருக்கும். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மிக 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 முக்கியமான ஒரு வார்த்தை. ஒருவேளை இதை நீங்கள் கேட்டதாக இருக்கலாம். இந்த வார்த்தை ஒருவேளை என்னடா இன்னைக்கு இந்த செய்தி தான் பாஸ்டர் கொடுத்துருக்கிறாரா அப்படி என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது உங்களுக்கு பொருளாதார விதத்தில் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்தில் இயேசு கொடுத்த ஒரு போதனையில் இருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.
பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரணனை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரணனை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரணனை காக்க வல்லோ. பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரணனை காக்க வல்லோ. அன்பான ஆண்டவரே, ஒரு முறை உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர், இந்த 5வது மாதத்திலே முதல் தேதியில் எங்களோடு பேசுவீராக, எங்கள் திருச்சபையோடு பேசுவீராக. நீர் கொடுக்கிற வார்த்தைக்கு 100% நாங்கள் கீழ்ப்படிந்து இந்த வசனத்தை கை கொள்ள வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது அநேக போதனைகளை அவர் கொடுத்தார். மனம் திரும்புதலை பற்றி போதித்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தை பற்றி போதித்திருக்கிறார், மன்னிப்பை பற்றி போதித்திருக்கிறார், இரக்கத்தை பற்றி, அன்பை பற்றி, தாழ்மையை பற்றி போதித்திருக்கிறார், நம்முடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்க்க வேண்டும் என்று போதித்திருக்கிறார், ரட்சிப்பை பற்றி போதித்திருக்கிறார், சிலுவையை பற்றி போதித்திருக்கிறார். இப்படி பலவிதமான காரியங்களை போதித்த ஆண்டவர் கொடுப்பதை பற்றியும் போதித்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அநேக இடங்களிலே வாசிக்கிறோம், கொடுப்பதை பற்றி போதித்திருக்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ முதலாவது சொன்னார் கொடுங்கள் என்று அவர் சொன்னார். யாருக்கு சொன்னார்? 20ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தம்முடைய சீஷர்களை நோக்கி, தம்முடைய சீஷர்களை, அழைக்கப்பட்டவர்களை நோக்கி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நோக்கி, அவர்களே ஆல்ரெடி எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் அந்த இடத்துல ஆறுதல் படுத்துகிற செய்தியும் கூட கொடுக்கிறார். பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அப்பொழுது சரியான போதுமான தேவை சந்திக்கப்படாது இருக்கிற தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இந்த வழியைத்தான் கொடுத்திருக்கிறார். சில நேரங்களிலே நாம் பிரசங்கம் பண்ணும்போது கொடுப்பதை பற்றி பேசும்போது எப்படி பேசுவோன்னா, 7 பாயிண்ட் எடுத்துருவோம். 7 பாயிண்ட்டை எடுத்து இந்த கொடுப்பதை பற்றி பேசும்போது மாத்திரம் எத்தனாவது பாயிண்ட்டாக கொண்டு வந்துடுவோம்? 7வது பாயிண்ட்டாக கொண்டு வந்துடுவோம். ஏன்னா ஏதாவது என்னடா கொடுங்கிறாங்களேன்னுட்டு 7வது பாயிண்ட்டாக கொண்டு வந்துடும். இன்றைக்கு செய்தியில் முதல் பாயிண்ட்டும் கொடுப்பதை பற்றி தான், கடைசி பாயிண்ட்டும் கொடுப்பதை பற்றி தான். அப்போ இயேசு சொல்லும்போது சொன்னார் பாருங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லி இருக்கிறது. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தார் ஏதேன் தோட்டத்திலே வைத்து. ஆனால் அவன் பாவம் செய்ததற்கு பின்பதாக, ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் வெளியே அனுப்பி விட்டதற்கு பின்பதாக அவளுடைய நிலைமைகள் எல்லாம் மாறி இருந்து ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம்
செய்து ஆண்டவரை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னார். ஆனால் நோவாவுக்கோ அவருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. நோவா காப்பாற்றப்பட்டார். நோவா காப்பாற்றப்பட்டதற்கு பின்பதாக அந்த வெள்ளம் மழை காலங்கள் முடிந்ததற்கு பின்பதாக வெளியே வந்து அவர் ஒரு பலி செலுத்துகிறார். பலி செலுத்தினதற்கு பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்தில் அவர் ஆண்டவர் சொல்லும்போது இவ்விதமாக சொன்னார். 8:22 பூமியிலுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பதாக, பாவம் செய்வதற்கு முன்பதாக அவர்களை போஷித்து வந்தார். ஆனால் பாவம் செய்ததற்கு பின்பதாக மனிதர்களுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தார், நீங்கள் விதைத்தால்தான் அறுவடை செய்வீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், விதைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கொடுப்பதை பற்றி அநேக வார்த்தைகள் இருக்கிறது. பவுல் சொல்லும்போது இவ்விதமாக சொன்னார். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இங்க பாருங்க, வாசிக்கிறோம், உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். நம்ம சில நேரங்களில் என்ன செய்கிறோம், இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் அப்படியே எடுத்துக்கொண்டு அதை போர்டில் போடுறோம். அந்த வார்த்தையை எடுத்து அது நமக்கு ஏற்றதாக அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று பவுல் யாருக்கு சொல்லுகிறார் என்று நீங்கள் மேலே வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த 15ஆம் வசனத்தில், மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் மக்கதோனியாவில் இருந்த போதும் என் குறைகளை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள் அப்படின்னு அங்கே சொல்லிட்டே வராரு பாருங்க. 18ஆம் வசனத்தில், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்பிராத்தீத்துவின் கையிலே வர பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அப்ப இங்க பார்த்து பிலிப்பி சபையை பார்த்து சொல்லுகிறார், என் குறைவிலே நீங்கள் உதவி செய்தீர்கள், பணம் அனுப்பினீர்கள், சுவிசேஷ வேலைக்காக நீங்கள் உதவி செய்தீர்கள். அதனால இந்த வாக்கை கொடுக்கிறார். என்ன வாக்கை? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கொடுக்கிறவர்களுக்காக பவுல் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகமாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியரில் அது கொடுப்பது ஒரு பெரிய கிருபை என்றும் அங்கே பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் விதமாக பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த கொரிந்து சபையாரை பார்த்து சொல்லுகிறார், மக்கதோனியா நாட்டு திருச்சபை என்றால் அங்கு இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவன் ஒரு கிருபையை கொடுத்தாராம். என்ன கிருபையை கொடுத்தார்? அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மக்கதோனியா நாட்டு சபைக்கு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்தார். அந்த விசுவாசிகளுக்கு கிருபையை கொடுத்தார். அவர்கள் எப்படி கொடுத்தார்களாம்? பூர்ண சந்தோஷத்தினாலே
மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். ஒரு திருச்சபையினுடைய போதகர், கொரிந்து சபையினுடைய போதகர், பல திருச்சபைகளை நிறுவின போதகர் பவுல் சொல்லுகிறார், அந்த மக்கதோனியா நாட்டு திருச்சபை விசுவாசிகளுக்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். இவர்கள் மனதார கொடுக்கிறவர்கள், சந்தோஷத்தோடு கொடுக்கிறவர்கள், உதாரத்துவமாய் இந்த ஜனங்கள் கொடுத்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் காட்டிலும் நம்மை அழைத்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்ட இயேசு சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு வாக்குத்தத்தம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம், பாஸ்டர் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், சீசர்கள் நிலைமையும் அப்படித்தான் இருந்தது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், நான் கடனோடு இருக்கிறேன், எனக்கே போதுமான தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். இது ஒரு வசனத்தை, இந்த வசனத்தை இயேசு சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்பி இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்தி கொடுத்து பாருங்க. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். உங்களுக்கு கொடுக்கப்படும். சூழ்நிலை கொடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த பிரசங்கத்தை பண்ணுவதற்காக தேவன் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு வந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையும் ஆண்டவருக்கு என்னுடைய என்னவெல்லாம் கடவுள் எனக்கு கொடுக்கிறாரோ அதிலெல்லாம் இந்த நிமிஷம் வரையும் ஆண்டவருக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். 10 ஆண்டவருக்கு மகிமையாக தாழ்மையோடு சொல்லுகிறேன், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு 3 காரியங்களை நான் உங்களிடத்தில் நான் வைக்கிறேன். எப்படி கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்கிறதினால் வருகிற ஆசீர்வாதங்கள். சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் கடந்து செல்கிறேன். எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும். முதலாவது, அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்க வேண்டும். இயேசு சொல்லி இருக்கிறார் கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அதனால அந்த தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுங்கள் என்று வார்த்தை கேட்கும்போது நான் ஜெபிக்கிறேன், உபவாசம் பண்ணுங்கள் என்று வார்த்தை கேட்கும்போது உபவாசம் பண்ணுகிறேன், ஒப்புரவாகுங்கள் என்ற வார்த்தை வரும்போது ஒப்புரவாகுகிறேன், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று வார்த்தை வரும்போது நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். இப்படி பல விதங்களிலே கடவுள் நம்மோடு பேசும்போதெல்லாம் சில நேரங்களில் நம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விடுகிறோம். அதே போல இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முழுவதும் ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தை கடைபிடிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் எத்தனை மடங்கு விளைய செய்தாருங்க? 100 மடங்கு 100 மடங்கு விளைய செய்தார். ரொம்ப ஆச்சரியமா, 100 மடங்குன்னா அப்போ என்ன செஞ்சிருப்பாரு? ரொம்ப முயற்சி எடுத்து அந்த விவசாய நிலத்தில் ரொம்ப உரத்தை போட்டிருப்பாரோ, இல்லை அந்த விவசாய நிலத்தில் இன்னும் பலவிதமான வழிமுறைகளை பயன்படுத்தி இருப்பாரோ? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலிபீடத்திலே படுக்க சொல்லும்போது அவர் படுத்தார். கரத்தை தன் தகப்பன் பலி செலுத்திற்கு ஓங்கும் போது கூட அவர் தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பலிபீடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே தான் அவர் சாதாரணமாக விதை விதைக்கும் போது கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசு பொய்யுரையாதவர், இயேசு பொய்யுரையாதவர். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கொடுக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படிந்து கொடுக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் நீதிமொழிகளில் சாலமோன் சொல்லும்போது இவ்விதமாக சாலமோன் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்குது. 3, 9, 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். கனம் பண்ணு. இந்த வார்த்தைக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கீழ்ப்படிய வேண்டும். என் பொருளாலும் என் எல்லா விளைவின் முதல் பலனாலும் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். எப்படி கனம் பண்ணுவேன்? அவர் சொல்லி இருக்கிறார், அதன்படி நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்க வேண்டும். கொடுப்பதை பற்றி உபாகமத்தில் அநேக ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். இதில் நான் ஒரே காரியத்தை சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுப்போம். இரண்டாவது, நாம் எப்படி கொடுக்க வேண்டும்? நன்றி நிறைந்த இருதயத்தோடு கொடுக்க வேண்டும். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் கொடுக்க வேண்டும். 1 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமத்தில் 29ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். 29ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் தாவீது இப்படி சொல்லுகிறார். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோ, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். அப்ப தேவனுடைய பிள்ளை கொடுக்கும் போது அந்த நன்றி நிறைந்த இருதயம் இருக்க வேண்டும். எனக்கு பொருளாதார தேவைகள் எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது ஆண்டவரே, எனக்கு இந்த வேலை உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, இந்த தொழில் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, இந்த 1ஆம் தேதி ஒரு சம்பளத்தை நான் வாங்குகிறேன் என்றால் அது நீர் கொடுத்ததப்பா, எனக்கு பலனை நீர் கொடுத்தீர் என்று சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு உமது கரத்தினாலே வாங்கி, அதை நீங்க மனதில் நல்லா பதிய வைத்து, உமது கரத்தினால தான் நான் வாங்கினேன், உமக்கே கொடுத்தோம் என்று நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் முதல்ல ஆண்டவருக்கு பாருங்கள், நன்றி நிறைந்த இருதயத்தோடு எடுத்து வைங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே ஆரம்ப நாட்களில் எஸ்டேட்லெல்லாம் ஊழியம் செய்கிற காலகட்டங்களில் ரொம்ப குறைஞ்ச வருமானம் இருக்குங்க. ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசில் 30 ரூபா தான் இருக்கும். 30 ரூபா. 25 நாள் வேலை, 25 நாள் வேலை செஞ்சு 10ஆம் தேதி அவங்களுக்கு சேலரி சம்பளம் கொடுப்பாங்க. அதில் இருக்கிற விசுவாசிங்க, அப்போ இருந்த விசுவாசிங்க, அந்த 25 நாள் வேலையில் வருகிற அந்த வருமானத்திலே தசம பாகம் எடுத்து பைபிளில் வச்சுக்குவாங்க. பைபிளில் அந்த தசம பாகத்தை பைபிளில் வச்சு அதை அப்படியே வச்சு கொண்டு போய் ஆராதனையில் கொண்டு போய் அந்த தசம பாகத்தை கொடுப்பார்கள். அப்போ பாருங்கள், நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். நன்றி நிறைந்த இருதயம் எப்படி வரும்? நன்றி நிறைந்த இருதயம் எப்படி வரும்? உபாகமத்தின் புஸ்தகத்தில் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது இவ்விதமாக சொன்னார். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்திலிருந்து, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. பாருங்க, ஆண்டவர் அங்க சொல்றாரு, என் சாமர்த்தியம், நான் இப்படி வளர்ந்ததற்கு காரணம் என் சாமர்த்தியங்க, தூக்கம் இல்லாம உழைச்சங்க அப்படின்னு ஆண்டவர் அப்படி சொல்லக்கூடாதான். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் கூட சொல்லக்கூடாதான். அதுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா? கீழே 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக.
அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையில் உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அந்த பலனை கர்த்தர் கொடுத்தாரு. எல்லா நாளும் வேலை செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தாரு, சம்பாதிக்க கிருபை கொடுத்தாரு. இந்த மாதத்தில் எத்தனையோ பேர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, சம்பாதிக்கிற கிருபை கொடுத்தாரு என்று சொல்லி மனதார என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கொண்டு போய் ஆண்டவருடைய சந்நிதியிலே அவருக்கு கொடுக்கணுங்களாம். ஆண்டவருடைய சந்நிதியில் யாக்கோபு சொல்லும்போது சொல்கிறார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று நாம் வாசிக்கிறோம். பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாய் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். முதலாவது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கொடுங்க. ரெண்டாவது நன்றி நிறைந்த இருதயத்தோடு கொடுங்க. மூன்றாவது உற்சாகமாய் கொடுக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நேமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் என்னவா இருக்கிறாருங்களா? பிரியமாயிறார். எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமா கொடுக்கணும், உற்சாகமா கொடுக்கணும். இது எவ்வளவு தூரம் அந்த செய்தி இப்போ இறங்குதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பது, இயேசு கொடுத்த பிரசங்கத்தை தான் நான் கொடுத்தேன். எப்போ நான் எதுவும் புதுசாக கொடுக்குறேன்னா எதுவுமே இல்லை, பைபிளில் இருந்து நான் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன். இப்போ பாருங்க, அவங்க சொல்றார், பவுல் சொல்கிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் என்னவா இருக்கிறாருங்களா? பிரியமாய் இருக்கிறார். காணிக்க கொடுக்க ஏதாவது பெற்றுக்கொள்ளும் போது நாம் வேகமாய் போவது போல ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியத்தில் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அமெரிக்கா டாலர் இப்போ பாருங்க, உங்களுக்கு அங்கே போடுவாங்க பாருங்க. அமெரிக்கா மக்களுடைய அந்த டாலருடைய மதிப்பு இன்று வரை உயர்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் அவர்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறது. இன்றைய இந்நாளின்படி அமெரிக்கா டாலருடைய மதிப்பு 83 ரூபாய். நம்முடைய இந்திய மதிப்பிற்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது 83 ரூபாய் வருகிறது. அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், அவர்களுடைய அந்த டாலரில் அழகாக அச்சடித்திருக்கிறார்கள், இன் காட் வி ட்ரஸ்ட் என்று அந்த டாலரில் அடித்திருக்கிறார்கள். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஆசீர்வாதத்திற்கு ஒரு காரணம், அவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள். மக்கள் இந்த ஏழை நாடுகளுக்காக, சுவிசேஷத்திற்காக, மிஷனரி ஊழியத்திற்காக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தாராளமாய் கொடுக்கிறார்கள். இந்த 2-3 வருடங்களுக்கு கொரோனாவுக்கு முன்பதாக பில்லிகிரஹாமுடைய ஊழியத்தின் மூலமாக நல்ல சமாரியன் என்ற ஒரு ஸ்தாபனத்தின் மூலமாக இந்தியாவிலே இன்னும் கஷ்டப்படுகிற நாடுகளுக்கெல்லாம் கிறிஸ்மஸுக்காக ஒரு கிஃப்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. இங்கே ஆச்சரியம் என்னன்னாங்க, கிஃப்ட்டு நம்ம கொடுக்கறது வேற, அவங்க கொடுக்கறது வேற. அதில் சில நேரத்தில் என்னென்னா டாலர் இருந்துச்சுங்களாம். $100 $200 இருந்துச்சா, கோல்டு காயின் இருந்துச்சா, லேப்டாப் இருந்துச்சா. அப்போ எவ்வளவு தாராளமாக பாருங்கள். எந்த பிள்ளையுடைய அந்த பாக்ஸை அந்த எந்த பிள்ளை அதிர்ஷ்டசாலியோ அதை பிரிக்கும் போது சில நேரத்தில் என்னவா இருந்திருக்குது? ஆமாம், காயினெல்லாம் இருக்கும். அப்போ அவங்க கொடுக்கும்போது மனம் முகந்து கொடுத்ததுனால, உற்சாகமாய் கொடுத்ததுனால இன்றைக்கும் அந்த டாலருடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே போகிறது. உற்சாகமாக கொடுத்து பழகணும் ஒரு தேவனுடைய பிள்ளை.
கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள்ல, ஊழிய காரியங்கள்ல, சுவிசேஷ ஊழியத்திற்கென்று கொடுக்கும்போது, மிஷனரிக்கு என்று ஊழியத்திற்கென்று கொடுக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கொடுக்க வேண்டும்? உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாய் கொடுக்கணும். நான்காவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். பரிசுத்தவான்களை பின்பற்றி நாம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் அங்கே ஆசாரியனாகிய சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு ஆபிரகாம் கொடுத்தாராம், தசம பாகம் கொடுத்தாராம். 20ல் எங்க வாசிக்கிறோம் பாருங்க. அந்த மெல்கிசேதேக்குவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த மெல்கிசேதேக்கு சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன கொடுத்தாருங்களா? தசம பாகம் கொடுத்தார் என்று. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தார். ஆபிரகாம் நமக்கு ரொம்ப பிடிக்கிறது. யாக்கோபு நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபராக இருக்கிறார். ஆதி சபையை பற்றி நாம் ரொம்ப அதிகமாய் பேசுகிறோம். அவர்கள் இப்படி இருந்தார்கள், அப்படி இருந்தார்கள், ஜெபித்தார்கள், துதித்தார்கள் என்று பேசுகிறோம். எசேக்கியா ராஜாவை பற்றி நமக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய நாட்களில் நல்ல ஆளுகை இருந்தது. தேவனிடத்திலிருந்து ஜெபம் பண்ணி பல காரியங்களை பெற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் கடவுளுக்கு சரியாய் கொடுக்கிற ஒரு தேவனுடைய மனிதராய் இருந்தார். யாக்கோபு கடவுளுக்கு கொடுக்கிற ஒரு தேவனுடைய மனிதராய் இருந்தார். ஆண்டவருக்கு ஆதி சபையார் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு கொடுக்கிறவராக இருந்தார் என்று வாசிக்கிறோம். அதே பின்பதாக வருகிற நாமும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்தவான்களை பின்பற்றி தேவனுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ பாருங்க, ஆபிரகாமை பற்றி நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் நியாயப்பிரமாண காலத்திற்கு வெகு காலத்திற்கு முன்பதாகவே தசம பாகம் கொடுத்தாராம். நியாயப்பிரமாண காலத்தில் தான் தசம பாகத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். ஆனால் நியாயப்பிரமாண காலத்திற்கு வெகு காலத்திற்கு முன்பதாகவே தசம பாகம் கொடுத்தார். அது நியாயப்பிரமாண காலத்திலே உறுதி செய்யப்பட்டு ஆண்டவர் அதை என்ன பண்ணினாருங்க? கட்டளையாக எழுதினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு அதை மீண்டும் போதித்து அதை என்ன செய்தார் என்றால் உறுதி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நியாயப்பிரமாண காலத்திற்கு முன்பதாகவே அவர் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய வழியிலே வருகிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த பரிசுத்தவான்களைப் போல நாமும் கடவுளுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கொடுக்க வேண்டும்? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கொடுக்க வேண்டும். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, உற்சாகமாக கொடுக்க வேண்டும். பரிசுத்தவான்களை பின்பற்றி கொடுக்க வேண்டும். சரி, யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? அப்படியே இங்கே கொஞ்சம் கொடுத்து, அங்கே கொஞ்சம் கொடுத்து, அந்த ஊழியத்துக்கு கொஞ்சம் கொடுத்து, இந்த ஊழியத்திற்கு கொஞ்சம் கொடுத்து அப்படி கொடுக்கலாமா? பைபிளில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 14லிருந்து 17 வரையும் லோத்து சோதோமிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எதிரிகள் வந்து சோதோமில் இருக்கிற எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். இது ஆபிரகாமுக்கு தெரிந்தது. ஆபிரகாம் போய் தன்னுடைய சகோதரன் லோத்தையும் அந்த ஜனங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார். அப்பொழுது திருப்பி கொண்டு வரும்போதுதான் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு எதிர்ப்பட்டு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக வாசிக்கிறோம். அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். இவருக்குத்தான் ஆபிரகாம்
தசம பாகத்தை கொடுத்தார். இப்போ மனதில் நீங்கள் பதிகிற மாதிரி நான் சொல்கிறேன். எங்கே கர்த்தருடைய பந்தியிலே நீங்கள் கலந்து கொள்ளுகிறீர்களோ, நம்முடைய திருச்சபையிலே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இங்கே கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளுகிறவர்கள் இந்த இடத்திலே நம்முடைய திருச்சபைக்கு தான் தசம பாகம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. எங்கே நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்கிறீர்களோ அங்குதான் தசம பாகம் கொடுக்க வேண்டும். இதை நாம் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுப்பதினாலே வருகிற ஆசீர்வாதங்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஒரு 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதே லூக்கா 6:38 வாசிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பரிபூரணமாக ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கொஞ்சமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் முதல்ல ஆண்டவரை கனப்படுத்தி கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே என்ன பண்ணுவாருங்களாங்க? அளந்து போடுவார்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். மல்கியா 3:10 வாசிக்கிறோம். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் வானத்தின் பல கனிகளை திறப்பார். இந்த வழியிலிருந்து தான் ஆசீர்வாதம் வரும்னு நீங்க நினைக்காதீங்க. எந்த வழியை பாருங்க, ஆண்டவர் பல வழிகளை கர்த்தர் திறப்பார். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது இதை நீங்கள் செய்யும் பொழுது, அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்ன பண்ணி பாருங்கள், சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். ஆதியாகமம் 26:12 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 24:1 வாசிக்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். கொடுக்கிற மக்களை ஆண்டவர் சகல காரியங்களிலும் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆகாரத்திலே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். பிரயாணத்திலே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். தண்ணீரிலே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். தொழிலிலே அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவருக்கு எல்லா பகுதிகளிலும் ஆபிரகாமை வாசிக்கிறோம். ஆண்டவர் சகல காரியங்களிலும் அவர் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கிறோம். 5வது வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வாசிக்கிறோம். கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் மிகுந்த பலனை பரலோகத்திலே வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகள் இதில் மனதிலே வையுங்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மறுபடியும் சொல்லுகிறேன், இது ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கம் அல்ல. இயேசு நம்முடைய சீஷர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு சொன்னார், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரிடத்தில் நாம் முழுவதுமாக இந்த வார்த்தைக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு நாம் கொடுப்போம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறவே மாறாது. நீங்கள் அநேகர் நிச்சயமாக சாட்சி சொல்லுவீர்கள். கடவுளுக்காக நான் கொடுத்தேன், கர்த்தர் எனக்கு இதை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுவீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையிலே பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியை கேட்டீர்கள். பிரசங்க தொகுத்திலே பாஸ்டர் சொன்னார்கள். ஜெபத்தை பற்றி செய்தியை கேட்கிறோம், கீழ்ப்படுகிறோம். ஆராதனை பற்றி செய்தியை கேட்கிறோம், கீழ்ப்படுகிறோம். ஊழியத்தை பற்றி, தாழ்மையை பற்றி, உபவாசத்தை பற்றி எல்லாம் செய்தியை கேட்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் கொடுப்பதை பற்றியதான செய்தி வரும்போது மாத்திரம் அதை விகற்பமாய் நினைக்கிறோம், அதற்கு கீழ்ப்படிவதில்லை. அது உண்மைதான். இந்த கொடுப்பதை பற்றி அநேக பிரசங்கமார்கள் பிரசங்கிப்பதும் இல்லை. அப்படி பிரசங்கிக்காமல் இருப்பதை ஒரு பெரிய பாக்கியம், பரிசுத்தம் என்று நினைக்கிறார்கள். அது
தவறு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு சொன்னார். எனவே இயேசு என்னெல்லாம் அவருடைய சீஷர்களுக்கு சொன்னாரோ அது எல்லாத்தையும் பிரசங்கிப்பது ஒரு ஊழியக்காரனுடைய கடமை. எனவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நீங்கள் உள்ளத்தில் தீர்மானியுங்கள். நீங்கள் ஏற்கனவே கொடுக்கிற நபராக இருக்கலாம். கொடுக்கிற நபராக இருந்தும் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லை என்று நினைக்கலாம். வேறு எந்த பகுதியிலாவது தடை இருக்கும் அதற்கு. அதனால் அந்த பகுதியை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளுங்கள். நான் நிறைய கொடுத்து தான் வந்திருக்கிறேன், கொடுத்தும் கூட எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரவில்லை நினைக்கலாம். அதனால் வேறு எந்த பகுதியிலாவது குறைவு இருக்கலாம், அதை சரி செய்து கொள்ளுங்கள். கொடுக்காதவர்களும் இருக்கிறீர்கள் சபையில், எனக்கு தெரியும். கொடுக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் கொடுக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அதாவது சபைக்கு தேவை இருக்கிறது அதனால் கொடுக்குறேன், அப்படி அல்ல. பாஸ்டர் நல்லாக்குறாரு, அவர் நம்ம தர வேண்டியதில்லை, அதுவும் தவறு. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க, அப்படி ஊழியத்துக்கு கொடுக்குறீங்க, அப்படி நீங்கள் நினச்சி கொடுத்தாகணும். நமது சபையில் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். வறுமையில் கஷ்டத்தில் இருந்தவங்க, ஆரம்பத்தில் 50 ரூபா கொடுத்தவங்க, 20 ரூபா கொடுத்துறவங்கெல்லாம் இப்போது பல மடங்கு, பல 100 மடங்கு அது அதிகமாக ஆண்டவர் கொடுக்க வைத்திருக்கிறார். எந்த அரசாங்க சம்பளமும் இல்லாதவங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படி தராங்கன்னு எனக்கே தெரியல. அவங்கள பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் வெறும் 50 ரூபா கொடுத்துட்டு வந்தவங்கெல்லாம் ஆண்டவர் அவங்களை உயர்த்தியிருக்கிறார், அவங்கள ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் நீங்கள் அதை அப்பியாசப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். 10 1 பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பல கனிகள் திறந்திடுவேன். 10 1 பங்கு நீ கொடுத்தால் வானத்தின் பல கனிகள் திறந்திடுவேன். இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன், இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பிடுவேன், நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். தேவ சமூகத்திலே கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல சமாரியன், குட் சமாரிட்டன் பேர்ட்ஸ் என்பதை பற்றி பாஸ்டர் சொன்னார்கள். அமெரிக்க தேசத்தில் உள்ள கிறிஸ்தவ குடும்பங்களிலே உள்ள பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு பெட்டி, சின்ன ஸ்மால் பாக்ஸ் கொடுத்து விடுவார்கள். அவர்கள் தங்களுக்கு விருப்பம் பட்ட நேரங்களிலே ஆண்டவருக்கு எதையாவது கொடுக்கும் என்று நினைக்கும் போதெல்லாம் அந்த பெட்டியிலே போடுவார்கள். ஒரு செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதத்திலே அந்த பெட்டியெல்லாம் வாங்குவார்கள். வாங்கி அதை அப்படியே பார்சல் பண்ணி அது இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான், ஆப்பிரிக்கா போன்ற
மூன்றாம் உலக நாடுகள், வளரும் நாடுகளுக்கு அதை அனுப்பி வைப்பார்கள். அந்த பெட்டிகளிலே பாஸ்டர் சொன்னது போல சில நேரங்களிலே கோல்டு செயின் 2 பவுன் 3 பவுன் செயின் கூட இருக்கும், நிறைய டாலர்ஸ் இருக்கும், லேப்டாப் இருக்கும், இன்னும் விலையேறப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். அந்த சிறு பிள்ளைகள் தான் அதை கொடுக்கிறார்கள். அந்த தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் 100 மடங்கள்ல 1000 மடங்கள்ல அதற்கு மேலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். இந்த வார்த்தைகள் கேட்கிற உங்களை யாவருக்கும் சொல்லுகிறேன், எனக்கு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கு கொடுப்பதில் உண்மையாய் இருப்பேன், மகிழ்ச்சியாய் கொடுப்பேன், உற்சாகமாய் கொடுப்பேன், அளந்து அளந்து சரியும்படி கொடுப்பேன். எந்த அளவினால் கொடுக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். நாங்கள் தேவனுடைய ஊழியர்கள் தான். நாங்கள் ஆண்டவர் சொல்வதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். எந்த ஒரு பிரசங்கமும் நாங்களாக கொடுப்பது அல்ல. ஆண்டவருடைய செய்தி, ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்வது உங்கள் கடமை, அதற்கு பதில் சொல்வது உங்கள் கடமை. நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த மே மாதம் 1ஆம் தேதி காலை வேளையிலே உடைய சமூகத்துக்கு வந்து உமக்கு ஊழியம் செய்ய, உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, பாட, உடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்துக்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை ஆராதிப்பதற்கு, உமக்கு ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவரே உமக்கு கொடுப்பதற்கு, உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுக்கு நீர் பாராட்டுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆராய்ச்சியில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ஆண்டவரே, கொடிய தரித்திரமுள்ளவர்களாய் அந்த மக்கதோனியா தேசத்தார் இருந்த போதும் கூட மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்களே, அதுபோல உம்முடைய மக்கள் மகிழ்ச்சியோடு கொடுக்கிற இருதயத்தை தாரும். பிலிப்பு சபையாரை போல அவர்களுடைய ஊழியத்துக்கு அவர்கள் உதவி செய்தது போல இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற மக்களை ஏற்படுத்தும். இந்த மாதம் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் மக்களை ஆசீர்வதியும். உடைய மக்களுடைய படிப்புகளை ஆசீர்வதியும், பிரயாணங்களை ஆசீர்வதியும், வேலைகள், போக்குவரத்துகள், தொழில், வியாபாரங்கள், ஆண்டவரே இல்லற வாழ்க்கை, திருமணம் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு நல்ல வேலைகளை தாரும். சுகவீனமாயிருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றத்தில் இருக்கிற மக்கள், பின்வாங்கி போய் ஆண்டவரே மந்தமாயிருக்கிற மக்களை சந்தித்து அவளை உயிர்ப்பித்து புதுப்பித்து ஆண்டவரே ஒரு சரியான நிலைமைக்கு கொண்டு வரும்படி செபிக்கிறோம். துக்கமாயிருக்கிற மக்கள், கவலையோடு இருக்கிற மக்கள், கண்ணீரோடு இருக்கிற மக்களுடைய கவலை கண்ணீரை எல்லாம் மாற்றுவீராக. இயேசுவே, போராட்டம், குழப்பம், எதிர்ப்பில் வாழ்கிற மக்களுக்கு விடுதலையை தருவீராக. கட்டப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலையை தருவீராக. தேர்வு எழுதின மக்களுக்கு நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பீராக. வருகிற ஆண்டிலே எந்த படிப்பில் சேரலாம் என்று இருக்கிற மக்களுக்கு நல்ல வழியை காட்டுவீராக. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருமணமாக வேண்டிய மக்களுக்கு நல்ல திருமணங்கள் நடப்பதாக. வேலை இருந்தும் நல்ல சம்பளம் இல்லாத மக்களுக்கு நல்ல ஆண்டவரே வருமானங்களை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஆண்டவரே VBSஐ கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. VBSல நிறைய மாணவர்கள் பங்கெடுக்க உதவி செய்வீராக. அநேகர் இதன் மூலம் சந்திக்கப்பட, ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. நடத்துகிற மக்களுக்கு வேண்டிய கிருபை ஞானத்தை கொடுப்பீராக. இயேசுவே, சபை உம்முடையது, ஊழியம் உம்முடையது, மக்கள் உம்முடையவர்கள். ஆண்டவரே, உம்முடைய மக்களை காத்துக்கொள்ளும். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். உம்முடைய மக்களை உம்முடைய செட்டைகளின் கீழே வைத்து மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் ஜனத்திலே தங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த 1ஆம் தேதி ஸ்தோத்திர ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அல்லேலூயா. நல்ல சந்தர்ப்பத்துக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு நம் யாவரோடும் உலகம் எங்கிருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.